சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, ஆமா, எனக்கு குழந்தை பிறக்கவில்லையே. 36 மாதமா நான் கர்ப்பமா இருக்கிறேனே, நான் எப்படிதான் இந்த குழந்தையை பெற்றெடுப்பது? நீ அஞ்சு தவிர்க்க வேண்டாம். கர்ப்பமா இருக்கின்றாய் என்று ஆமா அழகன்னு செஞ்சோடு இருக்கின்றாய். உண்மைதான். இந்த 36 மாதம் எதனால் இருக்கிறது, என்ன காரணம் ஆமா அப்படின்னு உனக்கும் தெரியாது. ஆமா இந்த உலகத்தில் கூடிய பாமர மக்களுக்கும் யாருக்கும் தெரியாது, உன் தாய்க்கு தெரியாது. உண்மைதான். அதனால் வேண்டி தவித்து வாடி அழுது கொண்டு செஞ்சோடு இருக்கின்றாய். ஆமா ஒரு நேரத்திலே 5 மாத கர்ப்பமா இருக்கிற நேரத்திலே உன் கணவர் இறந்த பிறகு அப்பொழுது உன் இடத்திலே உன் அரண்மனை தேடி ஒரு மகாமுனிவர் ஓடி வந்தார். ஓஹோ பிச்சாந்தேகி தர்மத்தை போட வேண்டும் அப்படி ஓடி வந்தார். அப்போது கணவர் இறந்து விட்டார், நமக்கு சாப்பாடுவதற்கு ஒண்ணு கிடையாது. உண்மை அப்படி என்று என்ன செய்தாய், உன் கதவானது தாளிட்டாய். ஆமா ஆமா அந்த மகாமுனிவர் பார்த்தார், அடடா நாம் பசியோடு வந்து தர்மம் கேட்டோம், தர்மம் போடாமலுக்கு இந்த பெண்மணியானது கதை தாளிட்டது அப்படி என்று அந்த மகாமுனிவர் கொடுத்த சாபம். எப்போது கதவை சாத்தினாயோ, வீட்டு கதவை சாத்தினாயோ, உன் யோனியானது மூடக்கடவு சாபத்தை கொடுத்தார். அன்னைய நாள் தான் அன்றைய நாள் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் உனக்கு குழந்தையானது பிறக்காமடி உன் யோனியானது மூடிக்கொண்டே இருக்கிறது. அப்படியா? இந்த யோனியானது எப்போது பிறக்கும், குழந்தையானது எப்போது பிறக்கும், உண்மை அப்படி அழுக்கின்றாய். அதற்கு ஒரு வழி இருக்கிறது. இருந்தால் இந்த குழந்தையானது பிறக்கும், எந்த குறையும் இருக்காது. அதற்கு ஒரு வழி தெரிகிறேன். எப்படி இருந்தால் எழுத்திற்குரிய தாரக மந்திரம் இருக்கிறது. தாரக மந்திரம். ஆமா இந்த தாரக மந்திரத்தை உன் செவினால் உரைத்தேன். அப்பொழுது குழந்தையானது பிறக்கும், உனக்கு சுகசமத்து கிடைக்கும். அப்படியா? ஆமாமா அப்படியே ஆகட்டும் ஐயா. உரைக்கலாமா?
ஆ